இப்போ இந்த 16வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? எப்பவும் போல தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் இன்டகிரேஷன் ஃபார்மேட்டில் எழுதிடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம அப்படி எழுதிடுவோம். எழுதின பிறகு என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயராக மாற்றுவோம். இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரோட வேலையே இது இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறத பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றி அது எந்த ஃபார்மில் கொண்டு போவோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரு அந்த மாதிரி உள்ள ஃபார்மில் கொண்டு வரும். இதுதான் இதோட வேலை. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் டக்குன்னு எடுத்து சால்வ் பண்ண முடியாது. இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஏன்னா இதை வச்சு உங்களுக்கு டிஃபைன் இன்டெக்ரலில் சில கொஷின்ஸ் வருது. ஸோ இதே வந்து இப்போ அடுத்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் வந்து 1 இருக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தடு ஒரு இன்டகிரேஷனே ஒரு 3 மெத்தடில் வந்து அடைக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதான் சப்ஸ்டியூஷனு, பார்ஷியல் ஃப்ராக்ஷனு, அதுக்கப்புறமா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், இந்த 3த்தில் அடைக்கிடலாம். ஸோ அதில் கூட தான் வருது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் எழுதணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் எழுதும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கணும். ஆனால் இங்கே 9 இருக்குது. அப்போ அதை நம்ம மாற்றணும். அப்போ அதை மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ 9 வந்து காமனாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்படி காமனாக எடுத்தனா 6/9 எக்ஸ் ப்ளஸ் 5/9 அப்படின்னு சொல்லி எழுதலாம்ல. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ 9 இப்படி எடுத்துக்கிட்டேன். பிறகு இப்போ என்ன பண்ணுதேன், அடுத்தது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஆச்சு. தென் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தென் இதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க, நார்மலாக எப்பவும் போல் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து டிவைட் பை 2ஆல் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்போ 6/9 இருந்திருப்பான். ஓகேவா? 6/9 இன்ட்டு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு தானே எழுதுவோம். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 6/18. அப்படி கிடைக்கிறது என்ன பண்ணலாம், இது 1 சார், இது 3 சார், 1/3 கிடச்சிருக்கோம். இப்போ கிடச்சிருக்க வேல்யூவை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 6/9x ப்ளஸ்ஸு 1/3 ஹோல் ஸ்கொயரு மைனஸு 1/3 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 5/9 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதிடலாம். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் தான் இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன். தென் அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு 3 ஃபேக்டர் மட்டும் எழுதிக்கலாமா? இது எழுதிட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது ஏ, இது பி, இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், நடுவில் இருக்குது 2ab அந்த மாதிரின்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் இங்கே எழுதிடுறேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு 3 டேர்மில் எடுத்துப்போம். ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் மட்டும் தான் எடுத்துருப்போம். அது ஏயோட வேல்யூ என்ன எடுத்திருப்போம், 1, அதாவது எக்ஸை மட்டும் எடுத்திருப்போம். இங்கே 1/3 மட்டும் எடுத்திருப்போம். இங்கே அண்டர் அடிஷனலில் ப்ளஸ்ஸு. ஓகேவா? அப்போ 1/3 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதிடுவோம். ஓகேவா? இது என்ன பண்ணுறோம், இது 2 சார், இது 3 சார்னு வந்திருக்கும். ஓகேவா? இது பண்ணால் உங்களுக்கு மேலே இருக்க வேல்யூ கிடச்சிருவான். தென் அதுக்கப்புறமா ரிமைனிங் வேல்யூ என்ன, இங்கே 9 பாது. ரிமைனிங் வேல்யூ வந்து உங்களுக்கு -1/9 மைனஸு 1/9 ப்ளஸ் 5/9 உங்களுக்கு கிடச்சிருப்பான். தென் எக்ஸு ப்ளஸ்ஸு 1/3 ஹோல் ஸ்கொயரு. தென் இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால உங்களுக்கு 4/9 சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ இதையும் என்ன பண்ணலாம், இன்னும் எடுத்துகிட்டு வரலாம். எக்ஸ் ப்ளஸ்ஸு 1/3 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 2/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம்ல. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன், இவனுக்கு பதிலாக நான் எடுத்ததை இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கான். ஓகேவா? 9x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 5ன்னு எடுத்ததுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கான். ஓகேவா? இப்போ எடுத்து அதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போது இன்டகிரேஷன் dx 9x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 5 இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா, இங்கே டினாமினேட்டர் வேல்யூ 9 இருக்குது பார்த்தீங்களா, அப்போ 1/9 நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென்னு dx டிவைடட் பை x ப்ளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயருன்னு சொல்லிட்டு எழுதிடலாம்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்படி கிடச்சதை அடுத்தது என்ன பண்ணுவீங்க, எப்பவும் போல் நம்ம ஃபார்முலாவில் எடுத்து போடுவீங்களா. என்ன ஃபார்முலா அது, x² ப்ளஸ் a² அப்படி இருந்துச்சுன்னா 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/a ப்ளஸ் c அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் எழுதியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல x ப்ளஸ் 1/3 கிடச்சிருக்கான். ஏ இருக்கிற இடத்துல உங்களுக்கு 2/3 சொல்லிட்டு கிடச்சிருக்கான். ஓகேவா? ஸோ ஏ இருக்கிற வேல்யூவில் இப்போ என்ன பண்ணிப்போம், 1/9 ஆல்ரெடி வெளியிருக்கான். தென் 1/9னா இப்போ ஏயோட வேல்யூ வந்து 2/3. அப்போ 2/3 இந்த மாதிரி கீழே எழுதியிருப்போம். தென் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்கான், எக்ஸுக்கு பதிலாக x ப்ளஸ் 1/3. அப்போ x ப்ளஸ்
1/3a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகேவா? டிவைடட் பை தென் ஏயோட வேல்யூ வந்து 2/3 ப்ளஸ் சி. ஓகேவா? தென் இப்போ இவன் மேலே எடுத்துகிட்டு போயிடுவோம். உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோமா? சரிங்களா? அப்போ உங்களுக்கு மேலே போயிடுவான், இவன் வந்து கீழே வந்துடுவான். அப்போ 3/9/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். ஓகேவா? இங்கே tan இன்வெர்ஸ் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ 3x + 1 டிவைடட் பை 3a டிவைடட் பை 2/3a. இப்போ 3a 3a டினாமினேட்டரில் சேமாக இருக்குது, அடிச்சு போட்டுருங்க, கேன்சலேஷன் பண்ணிடலாம்ல. தென் ப்ளஸ் சி, சிக்கு பதிலாக c/9 எழுதியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது 1 சார்னு எழுதலாம், இதை 3 சார்னு எழுதலாம். அப்போ 1/6 tan இன்வெர்ஸ் 3x + 1 டிவைடட் பை 2 சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. ஓகேவா? ப்ளஸ் இதை வந்து நம்ம என்ன எழுதிக்கிறேன், C1ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சிச்சிங்களா? இது வந்து நான் ஜென்ரலாக எழுதுறேன். ஓகேவா? இதுதான் ஜென்ரல் மெத்தடு. இந்த மெத்தடு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் இது தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போட்டு ஆன்சரை போட்டு முடிச்சிடலாம். இப்போ 12வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? 12வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 1/√7 - 6x - x² கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் முதல்ல பாசிட்டிவ் 1 இருக்கணும். ஆனால் இங்கே நெகட்டிவ் 1 இருக்குது. அப்போது அதை மாற்றணும். ஓகேவா? அதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பண்ணுவோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் வேல்யூவை வெளியே எடுத்துருவோம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே நெகட்டிவ் வேல்யூ எடுத்துட்டேன்னா x² + 6x - 7 அண்டர் அடிஷன் தானேப்பா, அதனால் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உள்ள அண்டர் அடிஷன் இருக்கலாம், மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். தென் நமக்கு எப்பவும் போல தான் நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கணும். அது 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து டிவைடட் பை 2 பண்ணணும். இங்கே 6xன்னு இருக்குது. ஸோ அதனால் 6 டிவைடட் பை 2, அப்போ உங்களுக்கு 3ன்னு கிடைப்பான். இந்த 3ன்னு கிடைக்கிற வேல்யூவை நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை எடுத்து செய்வோம். சரிங்களா? அப்போ அதை எடுத்து செஞ்சால் என்ன வரும், நீங்கள் போடுதேன் இன்டகிரேஷனு 1/√−x² + 6x + 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன், இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் எடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ இந்த 3 டேர்ம் எடுத்துக்கிட்டா பிறகு என்ன வரும் உங்களுக்கு, இன்டகிரேஷனு dx டிவைடட் பை மைனஸ் இங்கே வந்து x + 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடுவீங்க. அதேமாரி இங்கே 9, அப்போ 9 - 17 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஓகே. இப்போ உங்களுக்கு 9 - 17 வந்து உங்களுக்கு 16 கிடைப்பானா, -16. அப்போ -16 கிடைக்கிறான்ல, அப்போ அது என்ன பண்ணுதேன் 4² மாற்றிடலாம்ல. அப்போ இங்கே நான் ஸ்டெப்பை வந்து எழுதிடுறேன். அப்போ 4² சொல்லிட்டு எழுதிடுவேன். இப்போ நெகட்டிவ் வேல்யூவை உள்ளே கொண்டு போங்க. ஓகேவா? அப்போ இப்போ உள்ளே கொண்டு போனோம்னா மொதல் விஷயம் நெகட்டிவ் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் இப்போ நெகட்டிவ் உள்ளே கொண்டு போயிடுறேன். இது பண்ணாமல் விட்றாதீங்க, ஜோடி முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ 4² மைனஸ் x + 3 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இப்போ இது பார்க்க உங்களுக்கு எந்த ஃபார்மேட் மாதிரி இருக்குது, இன்டகிரேஷன் dx இதை வந்து √a² - x² ஃபார்மேட்டில் இருக்குது தானே. அப்போது இந்த ஃபார்ம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, sin இன்வெர்ஸ் ஆஃப் x/aa + cன்னு சொல்லிட்டு எழுதுவீங்களா. ஸோ இங்கே x இருக்கிற ஃபார்மேட்டில் x + 3ன்னு இருக்குது, a இருக்கிற இடத்துல இங்கே உங்களுக்கு 4ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிடுவோமா. அப்போ sin இன்வெர்ஸ் ஆஃப் x இருக்கிற இடத்துல x + 3ன்னு இருக்குது, டிவைடட் பை a இருக்கிற இடத்துல 4ன்னு இருக்குது, ப்ளஸ் ca. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. அப்படிதான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 13வது கொஸ்டினை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து இங்கே ரூட்ஸாக கொடுத்துருக்கானுங்க, ஸ்ட்ரெயிட்டாக ரூட்ஸாக கொடுத்துறானுங்க. நம்ம ரூட்ஸ் வச்சு என்ன பண்ணுறது, நம்ம ரூட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம x² அந்த மாதிரி உள்ள ஃபார்மேட்டில் தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறமா தானேப்பா கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணுவீங்க. சரி தானே? ஸோ அதனால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணால் x² மைனஸு 2x மைனஸு இங்கே 2x x அதுக்கப்புறமா +2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா?
இப்போ என்ன பண்ணுவீங்க, இதை அப்படியே சம் பண்ணிடுவீங்க. அப்போ டிஎக்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 3x ப்ளஸ் 2ன்னு கிடச்சி எழுதியிருப்பீங்க. ஓகே, நான் எடுத்து பண்ணதை இப்படி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணச்சில் என்ன பண்ணுவீங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு 1 இருக்கணும். தென் அதுக்கப்புறமா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு டிவைடட் பை 2ஆல் பண்ணணும். இங்கே 1 தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 இருக்கானா, அப்போது 3 டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு எழுதுவேன். ஓகேவா, இப்போ இந்த வேல்யூவை உள்ள இங்கே எடுத்து எழுதுவேன். அப்போது திரும்பி பண்ணுறேன், டிஎக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 3x ப்ளஸ்ஸு 3/2 ஹோல் ஸ்கொயரு. அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து டிவைடட் பை 2, அந்த வேல்யூவை வந்து ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஹோல் ஸ்கொயரு, அதுக்கப்புறமா மைனஸு அந்த வேல்யூ 3/2 ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு எழுதிட்டு ஃபைனலாக நம்ம கொஷின் இங்கே +2ன்னு சொல்லிட்டு ஃபைனல் இதை நம்ம எழுதிடுவோம். ஓகேவா, இப்படி எழுதின பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 3 டேர்மை மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா, இந்த 3 டேர்ம் எடுத்துப்போம். இப்படி எடுத்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 டேர்ம்னா ஏயோட வேல்யூ ஏ ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா, அப்போ எக்ஸு இங்கே உள்ள நெகட்டிவ் இருக்குது. அப்போ மைனஸ் 3xன்னு இருக்குல்ல, அப்போ 3 மைனஸு தென் பியோட வேல்யூ வந்து 3/2, ஸோ 3/2 ஹோல் ஸ்கொயரு. தென் இங்கே பார்க்கச்சுன்னா உங்களுக்கு 9/4 -9/4ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா, -9/4 + 2ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -9 + 8 டிவைடட் பை 4, அப்போ இது கூட பார்க்கச்சல உங்களுக்கு -1/4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா, இப்போ இது வந்து நெகட்டிவ்ல கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸை வெளியே தூக்கி போடுங்க. அப்போ 1/2ன்னு இப்படி எழுதலாம்ல, சரிங்களா, இந்த மாதிரி எழுதலாம்ல, அந்த மாதிரி எழுதிக்கிறேன். வேறு என்ன பண்ணுறீங்க, இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இன்டெகிரேஷனு டிஎக்ஸு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் log x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் log x ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுவீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இது நீங்கள் எப்பவும் கூட எழுதிட்டிங்கன்னா உங்கள் ஃபைனல் அவுட்புட் வந்துடும். ஓகேவா, இப்போ லாக் ரிதமில் எழுதுவீங்க. இப்போது log x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு எக்ஸு -3/2ன்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. ப்ளஸ்ஸு இது நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உங்களுக்கு இதே ஃபார்முலா, அதாவது இந்த ஃபார்முலா வந்துச்சுனாலே இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே எனி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்ட்டு இந்த 2 வேல்யூ எடுத்து போட்டால் ஃபைனலாக உங்களுக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x + 3 + 2ன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக எழுதிருங்கன்ட்டு. ஓகேவா, நீங்கள் அதை பண்ணி பாருங்கள், அதுதான் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் அதை சொல்லியிருப்பேன், இப்போவும் அதான் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 14வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுவீங்க. 14வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே வந்து 1/√8 - 3x - x ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வேலை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ் 1ஆ மாற்றணும். ஓகேவா, அப்போ அதை முதல்ல மாற்றிடுவோமா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸை மட்டும் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், பாசிட்டிவ் 1 ஆயிடுறான், ப்ளஸ் 3x - 8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1ஆ இருக்கணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து டிவைடட் பை 2ஆல் பண்ணணும். அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ப்ளஸ் அண்ட் தட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அட் தட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஓகேவா, இப்போ பண்ணுவோமா. இப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3x ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயரு -8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. ஓகேவா, இப்படி எழுதினோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மை மட்டும் எடுத்துப்பீங்க. ஓகேவா, இப்போ எடுக்கச்சில உங்களுக்கு என்ன வந்திருக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே அண்டர் அடிஷன் ப்ளஸ் வந்துடும். அப்போ எக்ஸு ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இவனுக்கு பதிலாக இங்கே மேலே இருக்க டேர்ம் எழுதிக்கலாம். மைனஸு இங்கே உங்களுக்கு 9/4ன்னு வந்திருப்பான். அப்போது -9/4 -8ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருந்தோன்னா உங்களுக்கு 8 4s are 32 -9 -32 அப்படி பார்க்கச்சல உங்களுக்கு -41 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ அப்போ -41 இங்கே எழுதியிருப்பீங்கன்னா, அப்போ இதை ஸ்கொயர் ரூட்டில் எழுதுனா 41, இங்கே 2 இப்படி எழுதிக்கலாம்ல. ஓகேவா,
புரியுதுங்களா? ஸ்கொயர் ரூட் இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 41 டிவைடட் பை 4ன்னு வந்திருக்கும். ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறனால இங்கே நெகட்டிவ் வேல்யூவை நான் இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன், அடுத்தது வந்து உள்ள மைனஸை வந்து உள்ளே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல இன்னொரு ப்ராக்கெட் போட்டுருக்கணும், நான் போடல. ஆனால் இப்போ போட்டுருவேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுறேன்னா அப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 டிவைடட் பை 2. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஹோல் ஸ்கொயரு மைனஸ். இப்போ மைனஸ் இங்கே வந்திருப்பான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதியிருப்பீங்க. இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் எழுதியிருப்பீங்க. ஓகேவா? பிறகு இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது, டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா என்ன உங்களுக்கு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏஏ ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதிருவீங்களே, அதுதான் உங்களோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே உள்ள எடுத்துகிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3/2ன்னு இருந்திருக்கான். தென் அதுக்கப்புறமா ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 3 டிவைடட் பை 2, அதுக்கப்புறமா டிவைடட் பை உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 டிவைடட் பை 2 இங்கே கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால் உங்களோட ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 3 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 ப்ளஸ் சி. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? எப்படி ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகே, சரி, இந்த மாதிரி ப்ராக்கெட் இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 15வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது என்னப்பா, இது வரைக்கும் கொடுத்தது வந்து இங்கே ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அதாவது 13வது கொஸ்டினில் இங்கே ஒரு வேல்யூ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ வந்து 2, 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே 1, 2ன்னு இருந்துச்சு போனதில், ஏபின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஜென்ரல் ஃபார்மை கொடுத்துட்டாங்க. இப்போ ஜென்ரல் ஃபார்மாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப ஈஸி. என்னன்னா, அப்போ பண்ணுற வேலையை தான் இப்போவும் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷனு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ்ஏஏ எக்ஸ்பின்னு வந்திருக்கும், மைனஸ் எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்பின்னு வந்திருக்கும். ஸோ அதனால் எக்ஸ் காமன் எடுத்துகிட்டு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடுறேன். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்ன வந்திருக்குன்னா ப்ளஸ் ஏபின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருப்பீங்க. மைனஸ் ஏஏ இன்ட்டு மைனஸ் பி அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் ஏபின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்படி கிடச்சிருக்க வேல்யூவை இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, இப்போ இந்த வேல்யூவை மட்டும் எடுத்துப்போம். அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ ப்ளஸ் பியாக தான் இருக்கான். அதேமாரி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1 தான் இருக்கான். அப்போ பிரச்சனையே இல்லை. இங்கே டிவைடட் பை 2 எழுதிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம். பண்ணிடுவோமா? அப்போ 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் பிஏ தென் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிஏ ஹோல் ஸ்கொயரு டிவைடட் பை 2 காமன் எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் மைனஸில் பண்ணுவோம். இது நெகட்டிவில் ஏ ப்ளஸ் பிஏ டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயரு. இங்கே ஃபைனலாக ஏ ப்ளஸ் பின்னு இருக்கான், அதை மட்டும் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? அதாவது இங்கே இருக்கிற டேர்மு. நெக்ஸ்ட்டு இங்கே டிஎக்ஸை விட்டுட்டோம், அதை எழுதிக்கிறேன். தென் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 3 டேர்மை மட்டும் எழுதிப்போம். ஓகேவா? அப்போ இந்த 3 டேர்ம் அப்படி இங்கே எழுதிப்பீங்க. அப்படி எழுதிக்கிட்டேன்னா அப்போ அதை எப்படி எழுதலாம்? ஏவோட வேல்யூ இங்கே, அப்போ எக்ஸாகவே எழுதிப்பீங்க, எக்ஸு. தென் பியோட வேல்யூ வந்து இங்கே நடுவில் நெகட்டிவ் இருக்குது, அப்போ மைனஸு. தென் பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் பிஏ டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவீங்க. இது ஹோல் ஸ்கொயரு. அதுக்கப்புறமா மீதி உள்ள இந்த டேர்மு. இப்போ இந்த டேர்மை எழுதும் போது கவனமாக எழுதணும். ஓகேவா? இங்கே இதில் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எழுதிக்கலாம், ரஃப் மாதிரி. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். அப்போ ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ் 2ab டிவைடட் பை இந்த இடத்துல 4ஆக இருந்திருப்பான். ஏன்னா டிவைடட் பை 2 இருக்கான்ல, இங்கே ப்ளஸ் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நெகட்டிவில் தானே இருக்கான். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ் 2ab ப்ளஸ் 4ab டிவைடட் பை 4ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். இப்போ உங்களுக்கு இவ்வளோ ரெண்டுத்தையும் சம் பண்ணுச்சுல, உங்களுக்கு 6abன்னு சொல்லிட்டு கிடச்சிருப்பான். ஓகேவா?
இப்போ கீழே இருக்க இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெகட்டிவ்ல எழுதணும் ஃபர்ஸ்ட்டு. நெகட்டிவ் அதுக்கப்புறமா a + b ஹோல் ஸ்கொயரு இந்த மாதிரி எழுதியிருக்கோம் கிடச்சிருப்பாங்க. ப்ளஸ்ஸு ab. இப்போ இது மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணிடலாம். ஏன்னா போர்ட் மாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்தது பார்க்கும்போது மல்டிப்ளிகேஷனு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் இங்கே வச்சுக்கிட்டு a² + b² + 2ab / 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ப்ளஸ் ஏபின்னு எழுதிடுவீங்க. இப்போ உள்ள மைனஸால் உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ உங்களுக்கு -a² -b² -2aba அப்படின்னு எழுதிடுவீங்க. தென் இங்கே இருக்க 4ஓட வேல்யூ வந்து அந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு +4ab அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு டினாமினேட்டரில் எழுதிடுவீங்க. ஓவராலாக எழுதிட்டுனா உங்களுக்கு இது என்ன கிடச்சிருக்கும், -2ab + 4ab. அப்போ கிடைக்கும்போது உங்களுக்கு +2ab மட்டும் கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை இங்கே நான் தூக்கிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் கிடச்சிருக்கும். இப்படி கிடைச்ச வேல்யூவை இங்கே எழுதணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு நான் ஏற்கனவே தெரியும் a² + b² + 2ab அப்படின்னு இருக்குது. நார்மலாக a + b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² இருக்கும். இங்கே நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஆனால் +2abன்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா நெகட்டிவை காமனாக எடுத்துடலாம். சரிங்களா? நெகட்டிவை காமனாக எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் காமனாக எடுத்தோன்னா a² + b² -2ab / 4ன்னு கிடச்சிருக்கும். இப்போ மேலே இருக்க வேல்யூவை எப்படி எழுதலாம் உங்களுக்கு? சரி எழுதிடுறேன். இப்போ இப்படி கிடச்சதை வந்து -a - b மொத்தமாக எடுத்துக்கலாமே / 2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பர்டிகுலராக நான் என்ன பார்த்தேன், இந்த வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ எடுத்து மேலே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. அப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். உங்களுக்கு மைனஸ் தான் கொடுத்து வச்சிருந்தா அந்த மைனஸ் அப்படியே இங்கே எழுதி வச்சிருந்தாலும் அப்படி எடுத்துக்கிட்டேன். -a - b ஹோல் ஸ்கொயர் / 2ன்னு சொல்லிட்டு எழுதினாலே போதும். ஓகேவா? அப்போ a - b / 2 ஹோல் ஸ்கொயரு. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் அடிச்சிடறேன். இதெல்லாம் ரஃப்பு. ஓகேவா? இப்போ நீங்க இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்திருக்கும். இப்படி கண்டுபிடிச்சதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏபின்னு சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால் அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. உங்கள் ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரேஷன் dx / √x² -a². அது என்ன ஃபார்முலானா log x + √x² -a² cன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. இப்போ இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. மீதி உள்ள வேலைலாம் சப்ஸ்டியூஷன் தான். ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவீங்க. சரி, இப்போ log x இருக்கிற இடத்துல இங்கே என்னப்பா இருக்குது, இவன் தானே இருக்கான். அப்போது x - a + b / 2 ப்ளஸ் √ நான் எப்பவும் சொல்கிற விஷயம் தான். இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே வர வேல்யூ வந்து உங்களோட டினாமினேட்டர் வேல்யூவாக தான் இருக்கும். அந்த டினாமினேட்டரை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், இவன் தான் சொல்லி பார்த்தோம். அதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிடுங்க. சரியா? அந்த வேல்யூ தான் கிடைப்பான். இந்த வேல்யூ தான் கிடைப்பான். வேணா நீங்கள் செக் பண்ணுங்கள். +ab. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி +ca. இந்த இடத்துல இன்னும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரலாம். ஃபைனல் அவுட்புட்டு இன்னும் பண்ணணும்னு நினச்சா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி /2 அப்படியே எல்லாத்துக்கும் காமனாக எழுதலாம். இது நீங்கள் பண்ணுறதும் பண்ணலாம். அவ்வளோதான். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மட்டும் நான் எழுதினேன், அதை அழிச்சிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ இது வரைக்கும் கொஷினில் நியூமரேட்டர் வேல்யூ வந்து 1 தான் இருந்துச்சு. இப்போ என்னப்பா நியூமரேட்டர் வேல்யூ புதுசாக கொடுக்குறீங்க, இப்போ இதை என்ன பண்ணுறது? இதுதான் மெத்தடு 3a அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா தேர்டு மெத்தட் நான் இங்கே சொல்ல போகிறேன். தேர்டு மெத்தடில் இங்கே வந்து இன்டெகிரேஷன் px + q இந்த மாதிரி உங்களுக்கு a² + b² + c அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நியூமரேட்டர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அவன் தான் இங்கே பஞ்சாயத்து. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை பற்றி இங்கே சொல்லியிருப்பேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த மெத்தட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த px + 3 தான் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா
இத நியூமரேட்டர் வேல்யூவ வந்து எதுக்கு ஈக்குவலா எழுதலாம்னா, ஏன்னு சொல்றது வந்து கேப்பிட்டல் ஏ, கேப்பிட்டல் பி. அது வந்து ஏதோ வந்து ஒரு ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பின்னு சொல்றது வந்து ஒரு ரியல் நம்பர். இட் பிலாங்ஸ் டூ ரியல் நம்பர். ஓகேவா? இங்க ஸ்மால் பி, ஸ்மால் ஏ, ஸ்மால் சி அவனுங்களும் எல்லாமே ரியல் நம்பர் தான். ஓகேவா? அதேமாரி பிக்யூவும் சேர்த்து உங்களுக்கு ரியல் நம்பர் தான். கான்ஸ்டன்ட்ஸ் தான். எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தான். அதுதான் இங்க சொல்றாங்க. ஆனா, இந்த கேப்பிட்டல் ஏயும், கேப்பிட்டல் பியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். டூ ஃபைண்ட் டூ ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இவன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இத நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அப்போ நமக்கு நம்ம நியூமரேட்டர் வேல்யூ இங்க எழுதிப்போம். ஏ இன்டூ டினாமினேட்டர் வேல்யூ இருக்கான் பார்த்தீங்களா? 2x பிளஸ் எக்ஸ் -3 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழ இருக்கான் பார்த்தீங்களா? 2x² பிளஸ் எக்ஸ் -3 அந்த வேல்யூ இங்க போடுவோம். அத ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம் ஓவராலா. அத பண்ணிட்டு பிளஸ் பின்னு எழுதுவோம். எழுதிட்டு எக்ஸோ கோஎஃபிஷியன்ட் இருப்பான் பார்த்தீங்களா? அவனையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவேட் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட்ட ஈக்குவேட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் பண்ணணும். அப்படி பண்ணி உங்களுக்கு கேப்பிட்டல் ஏ, கேப்பிட்டல் பி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்படி கிடைக்கிற வேல்யூவ எடுத்து போட்டு, அதுக்கப்புறமா நியூமரேட்டர் வேல்யூவ ஸ்ப்ளிட் பண்ணி 2 இன்டகிரேஷனா மாத்துவோம். மாத்தி அதுக்கப்புறமா நான் சொல்றேன். இதுக்கு மேல நான் பேசுனேன்னா வெறுப்பாயிருவீங்க. நான் அத எக்ஸாம்பிளா போய் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதான் ஃபார்ம் 3 ஃபார்ம்ப்பா. இப்படி இருந்துச்சுன்னா இத யூஸ் பண்ணணும். மெயினா இந்த ஃபார்முலாவ மறந்துறாதீங்க. நம்ம எப்பவும் போல இன்டகிரேஷன்ல எழுதிடலாம். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூ தானே சொன்னோம். அப்போ நியூமரேட்டர் வேல்யூவ நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறமா ஏ இன்டூ டி பை டிஎக்ஸ் அதாவது ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். இந்த டினாமினேட்டர் வேல்யூவ. ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள இருக்க வேல்யூ. ஓகேவா? 2x² பிளஸ் எக்ஸ் -3a பிளஸ் b. ஓகேவா? இப்போ நம்ம இத டிஃபரன்ஷியேஷன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 4x பிளஸ் 1 பிளஸ் bன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 4x பிளஸ் 1ன்னு இங்க கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, கோஎஃபிஷியன்ட் வைஸ் வந்து ஈக்குவேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த கிடைச்ச வேல்யூ இருக்கான் பார்த்தீங்களா? இந்த கிடைச்ச வேல்யூ இருக்கான் பார்த்தீங்களா? அத ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணலாம். பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ட முதல்ல எழுதுவோம். எக்ஸ் அதோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ட எழுதிருவோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா, இங்க எக்ஸுக்கு பக்கத்துல உள்ள நம்பர தான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். இப்போ 4 வேற இங்க எக்ஸ் எதுவுமே இல்ல. ஓகேவா? இங்க பக்கத்துல மல்டிப்ளை பண்ணதுல உங்களுக்கு 4a அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இத மல்டிப்ளை பண்ணும்போது. வேற எவனும் கிடைக்க மாட்டான். அப்போ a யோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1. கேப்பிட்டல் A யோட வேல்யூ 1. அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவன் தானே. அப்போ 1 ஈக்குவல் டூ இப்ப இந்த இடத்துல நான் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது, இங்க எக்ஸ் வேரியபிள் இல்ல. அப்ப இல்லாதது தான் உங்களுக்கு வேல்யூவா இருந்திருக்கும். a பிளஸ் இங்க bக்கு பக்கத்துல இங்க 1 தானே இருக்கான். அப்ப அது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து b தானே. ஸோ இப்ப a யோட வேல்யூ தெரியும். உங்களுக்கு 1 பிளஸ் b யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ b வந்து உங்களுக்கு 0. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? உள்ள எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே. இப்போ 4x பிளஸ் 1 இப்போ a யோட வேல்யூ பார்த்தோன்னா, உங்களுக்கு 1ன்னு சொல்லிட்டு எழுதிருவோம். அதாவது இப்ப இந்த ஈக்குவேஷன ஸ்டார்ன்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இவனுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ a யோட வேல்யூ இங்க 1ன்னு போடுறதுனால, அப்போ 4x பிளஸ் 1 பிளஸ் b யோட வேல்யூ வந்து இங்க 0. அப்போ ஈக்குவேட் பண்றோம். 4x பிளஸ் 1க்கு போடச்சுல உங்களுக்கு 4x பிளஸ் 1ன்னே கிடைக்குது. இந்த கொஸ்டின்ல கிடைக்குது. ஸோ, அதனால நான் என்ன பண்றேன், நியூமரேட்டர் வேல்யூல இன்டகிரேஷன் 4x பிளஸ் 1 டினாமினேட்டர்ல வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² பிளஸ் எக்ஸ் -3a அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்படி கிடைச்சத உங்களுக்கு கீழ உள்ள ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா? அத கீழ வந்து என்ன கிடைச்சிருக்கு? t இஸ் ஈக்குவல் டூ 2x² பிளஸ் எக்ஸ் -3ன்ட்டு இருந்திருக்கு. இத நான் ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா, உங்களுக்கு வந்து மேல இருக்க வேல்யூ கிடைச்சிருவான். அப்போ 4x பிளஸ் 1ன்னு கிடைச்சிருப்பான். இன்டூ dx. ஸோ, இன்டகிரேஷன் பண்ணச்சுல உங்களுக்கு dt டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் tன்னு கிடைச்சிருக்கும். இத நான் இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1/2 t பவர் 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இத நம்ம இன்டகிரேட் பண்ணச்சுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 2 இன்டூ
ரூட் டி ப்ளஸ் சின்னு கிடைக்கும். இப்போ டீயோட வேல்யூ தான் உங்களுக்கு தெரியுமே, இங்கே எழுதுறேன். டீயோட வேல்யூ என்ன? உங்களுக்கு 2x² + x - 3 சொல்லிட்டு எழுதுவோம். அப்போ 2 × 2x² + x - 3a + c இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டா இருக்கும். ஓகேவா? இதுதான் 16வது கொஸ்டினோட ஃபைனல் அவுட்புட். இப்போ இந்த கொஸ்டினை இந்த ஃபார்ம்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். ஓகேவா? அப்படி இந்த ஃபார்ம்ல வந்து 4x + 3a இருந்துச்சு, நியூமரேட்டர் இருந்துச்சு. அப்போ என்ன பஞ்சாயத்து வருது அப்படின்னு கூட போடலாம். அப்படி இல்லை, என்னால் டைரெக்டா இங்கே கீழே ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ இருக்கு, இதை நான் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் இதில் போட்டிருக்கலாம். இந்த மெத்தடில் போடணும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் போட்டேன். அடுத்தடுத்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன பண்ணுதோம் என்ன செய்கிறோன்ட்டு. இங்கே டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ மேலே இருந்தனால ஈஸியாக போச்சு. இல்லைனா அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுக்கு வந்து தானே ஆகணும். ஸோ இப்படியே போட்டுக்கலாம். ஜஸ்ட் கிவ் எ மெத்தட். ஓகே. இப்போ 17வது கொஸ்டினை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அடேங்கப்பா! என்னப்பா 16வது கொஸ்டினில் நம்ம பார்த்துருந்தோம் என்ன, இந்த இடத்துல வந்து x + 2ன்னு இருக்குது நியூமரேட்டரில். அப்போ நம்ம ஃபார்முலாவில் மெத்தட் 3ல போட்டு கொண்டு வந்தோமே, அதே மாதிரி தானே பண்ணோம். ஆனால் நம்ம 16ஆவதுல இன்னொரு விஷயமும் சொன்னோம். இங்கே முதல்ல இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து மேலே ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ இருக்கா அப்படின்னு பாருங்கன்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இங்கே நீங்கள் டீன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு x² - 1 எடுத்தனா இது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு 2x × dx தான் சொல்லிட்டு கிடைப்பான். ஆனால் இங்கே x + 2ன்னு கிடைக்கிறான். அப்போ இதை டைரக்ட் சப்ஸ்டியூஷனில் போட முடியாது. ஓகேவா? அப்போ நம்ம இன்னொரு வேல்யூவில் போகலாம். எப்படி போகலான்னா, நம்ம அப்போ பண்ண வேல்யூ தான். அப்போ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுல, அதே வேலை தான் பண்ண போகிறோம். இப்போ நியூமரேட்டர் வேல்யூ x + 2 அதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா a × d/dx ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அதுவும் அந்த டினாமினேட்டர் வேல்யூ, அது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ. ஓகேவா? ப்ளஸ் ba. இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஏயோட வேல்யூ கேபிட்டல் A கேபிட்டல் B யோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா ஈக்குவேட் பண்ணணும். இவனோட இவன் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவேட் பண்ணணும் வித் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் படி கொண்டு வரேன். அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அதோட கோஎஃபிஷியன்ட் தான் 1. ஓகேவா? எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது 1. இங்கே வேறு கான்ஸ்டன்ட் தான் இருக்கான் 2. ஸோ இங்கே பார்க்கும்போது எனக்கு a 2 இருக்கு. அப்போ இங்கே 1/2 = a. அப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? ஓகேவா? கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு 2 தான் இங்கே கான்ஸ்டன்ட் = இங்கே வேறு எவனும் கிடையாது. அப்போ b தான். அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம் b = 2ன்ட்டு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நியூமரேட்டர் வேல்யூ இந்த வேல்யூக்கு பதிலாக உங்களுக்கு இப்படி கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போ நான் இந்த வேல்யூ நான் இப்படி கிடச்சிருக்கு, இதுக்கு பதிலாக நான் இதை எழுத போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதை நான் ஸ்டாராக எடுத்துக்கிறேன். அப்போ அதுபடி பார்த்தோன்னா x + 2 = ஏயோட வேல்யூ வந்து 1/2 × 2x ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2னே கிடச்சிச்சு. ஸோ இப்படி எழுதிட்டேன். இப்போ இவனையும் கேன்சல் பண்ணலாம்ல? கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு கிடச்சிருக்க வேல்யூ x + 2னே கிடச்சிட்டான். சரி பார்க்க சொல்ல உங்களுக்கு x + 2னே கிடச்சிட்டான். இப்போ கொடுத்த வேல்யூவே கிடச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறோம்? இவனுக்கு பதிலாக அவனை எடுத்து எழுதுவோம். நம்ம அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த விஷயத்தில் இது வரைக்கும் டைரக்ட் சப்ஸ்டியூஷன்லையோ இது எல்லாமே பேசியிருப்பேன். என்ன பேசியிருப்பேன்? என்னன்னா உங்களுக்கு நியூமரேட்டர் வேல்யூவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் என்ன ஏது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துலேருந்து தான் அந்த ஸ்ப்ளிட் பண்ணி வர்றதே வந்திருக்கும். கான்செப்ட் என்னவோ இதுதான்ப்பா, இந்த கான்செப்ட் தான் அங்கே மேலே ஏறி வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதுபடி பார்க்க சொல்ல நான் ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். இப்போ என்ன பண்ணுறேன்? x + 2னே கிடச்சிருக்கா? அப்போ x தனியாக ஒன்று வச்சுப்போம். / x² - 1 தென் ப்ளஸ் 2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். இங்கே dx தென் அதுக்கப்புறமா உங்களுக்கு 2 dxன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். தென் √x² - 1 இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான கான்செப்ட் ரீதியானதா நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி இருக்குமானான்னு எனக்கு தெரியாது. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது அங்கே கேபிட்டல் ஏயோட வேல்யூ கேபிட்டல் பியோட வேல்யூ மேபி மாறி இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம டீயோட வேல்யூ இப்போ இந்த மாதிரி உள்ள கான்செப்டில்
இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் சம்மில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த மாதிரி 2 இன்டகிரேஷன் கிடைக்குது பார்த்தீங்களா, ஒரு இன்டகிரேஷன் வந்து ஃபார்முலா பேஸ்டு, அதாவது இந்த 6 ஃபார்முலா சொன்னேன் பார்த்தீங்களா அதுவும், அதுக்கப்புறமா இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து அந்த டைரக்ட் சப்ஸ்டியூஷனாக இருக்கும். இது இந்த மெத்தட் 4 மெத்தடில் வர லாஸ்ட் 2 மெத்தடும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்போது எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1 இதை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். அப்போ 2xன்னு கிடைக்குது. கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். dt டிவைட் பை 2 எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக இது எழுதியிருப்பேன். இப்போ இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்டகிரேஷன் I1 ப்ளஸ் 2 இன்ட்டு I2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் இடம் பத்தாத காரணத்தினால இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இன்டகிரேஷன் 1 வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது இன்டகிரேஷன் 1க்கு எடுத்து போடுறேன். அது போடும்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இருந்தான்ல எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு டிடின்னு எழுதலாம். அப்போது இன்டகிரேஷன் டிடி டிவைட் பை 2 அப்போ இங்கே டீயாக எடுத்துக்கலாம்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீன்னு எடுத்துக்கலாம்ல. அப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 1/2 முதல்ல வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீன்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ இதுவும் கேன்சல் பண்ணிடுறேன். தென் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி, இப்போ டீயோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1 ப்ளஸ் சி. இதுதான் உங்களோட இன்டகிரேஷன் 1ஓட வேல்யூ. ஓகேவா? இது இம்ப்ளைஸ் போடக்கூடாது. மேக்ஸில் ஒரு சின்ன நொட்டேஷன் மாற்றினா கூட அதோட சின்ன நொட்டேஷனுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. இப்போ இன்டகிரேஷன் 2வை பொறுத்த வரைக்கும் போட்டு பார்ப்போமா. இப்போ அது போடச்சில் இன்டகிரேஷன் 2 அது என்ன எழுதிக்கிட்டோம், 2 இன்ட்டு அது நான் 2 வேண்டாம், நம்ம இங்கே இன்டகிரேஷன் மட்டும் போட்டு பார்க்கல. இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, முதல்ல இன்டகிரேஷன் எழுதிக்கிறேன். இப்போ இன்டகிரேஷன் டிடி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1. இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா, இன்டகிரேஷன் டி எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா லாகு எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதலாம்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அவனுக்கு பதிலாக இவனை சப்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ லாகு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸாகவே இருக்கான். ஸோ எக்ஸ் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு ஏவோட வேல்யூ வந்து 1 மைனஸ் 1 ப்ளஸ் சி. ஓகேவா? இங்கே ஆல்ரெடி சி போட்டனாலும் இப்போ C1 இங்கே எழுதிக்கிறேன். இது ஒரு வேறு கான்ஸ்டன்ட்டு. இப்போ இது ஒரு ஃபார்முலா இங்கே எழுதிட்டேன். இப்போ இது இன்டகிரேஷன் 2. இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டகிரேஷன் 1ஐயும் இன்டகிரேஷன் 2ஐயும் கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது இதை வந்து ஸ்டார்னு எடுத்துக்கிறேன். இது டபுள் ஸ்டார். இப்போ டபுள் ஸ்டாரில் இன்டகிரேஷன் 1 2ஐயும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்படி பண்ணச்சில் இப்போ I1 ப்ளஸ் 2 இன்ட்டு I2 இருக்குது. I1ஓட வேல்யூ வந்து இன்டகிரேஷனோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1 ப்ளஸ்ஸு சிஏ ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு இங்கே லாகில் எழுதணும் மாடு, இது இங்கே அடிச்சிடறேன், மாடு எக்ஸ் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1 ப்ளஸ்ஸு C1. இப்போ இந்த C1ம் ப்ளஸ்ஸு சியும் நான் C2ன்ட்டு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஓவராலாக இதை எழுதிட்டு முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு லாகு எக்ஸ் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1 ப்ளஸ்ஸு C2. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. ஓகே, இப்போ 18வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களோட நியூமினேட்டர் வேல்யூ வந்து 1 கிடையாது. டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் உங்களுக்கு பவர் எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது, இங்கே பவர் 1ல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மெத்தட் 3லேயே போட்டு போயிடலாம். மெத்தட் 3ல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நியூமினேட்டர் வேல்யூ 5x மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். அதை வந்து எப்படி எழுதலாம்னா a இன்ட்டு 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். இதோட வேல்யூ டினாமினேட்டரோட வேல்யூவோட. இப்போ இங்கே டினாமினேட்டர் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே இதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் 1 + 2x + 3x ஸ்கொயரு ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ இது உள்ளே இருக்க வேல்யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு அதை கோஎஃபிஷியன்ட் வைஸ் ஈக்குவேட் பண்ணி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூயும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ நான் இதை கொண்டு போகிறேன். அப்போ 2 + 6x ப்ளஸ் b அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். இங்கே வந்து 5x மைனஸ் 2. இப்போ கோஎஃபிஷியன்ட் வைஸ் நம்ம பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு
எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ தான் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அப்போ 5 ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6ஏன்னு கிடைக்கும். அப்போ 5/6 தான் உங்களுக்கு ஏவோட வேல்யூவு. ஓகேவா? 5/6 தான் உங்களோட ஏவோட வேல்யூவு. தென் கான்ஸ்டன்ட்டோட பண்ணுறோம். அப்போ -2 இதை ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு 2AA ப்ளஸ் பின்னு கிடைக்கும். இப்போ ஏயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்போ 5/6 இன்ட்டு 2 ப்ளஸ் பிஏ. இது 1s ஆர், இது 3s ஆர். இங்கே எழுதிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? 5/3ன்னு இருக்குங்களா? அப்போ 5/3ன்னு சொல்லும்போது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆல்ரெடி 2 இருக்குது. இங்கே திரும்பி -5/3ன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் பிஏ. இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது -6 -5a டிவைடட் பை 3a ப்ளஸ் பிஏ. இப்போ இது பண்ணச்சுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -11/3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ஏயோட வேல்யூயும் பியோட வேல்யூவும். இப்போ இந்த ஏயோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் எது சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன்னா அதுக்கு பதிலாக தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஏயோட வேல்யூ 5/6, பியோட வேல்யூ -11/3a. ஓகேவா? அப்போது உங்களுக்கு 5x - 2 இஸ் ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு 2 ப்ளஸ் 6x. இங்கே பியோட வேல்யூ வந்து -11/3a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகேவா? இப்படி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு நியூமரேட்டர் வேல்யூ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இங்கே நியூமரேட்டர் வேல்யூ தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். இதுக்கு பதிலாக நான் இதை எழுதிப்பேன். ஓகேவா? பிறகு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா டினாமினேட்டர் வேல்யூயும் சேர்த்து எழுதுவேன். இன்டகிரேட் பண்ணி டினாமினேட்டரும் எழுதுவேன். அப்போ இந்த மாதிரி எழுதுவேன்னா இன்ட்டு டிஎக்ஸு. அப்போ தனித்தனியாக பிரித்து எழுதுனால அண்டர் அடிஷனில். இதுக்கு முன்னாடி நான் ஸ்ப்ளிட் பண்ணலாம். நியூமரேட்டரில் அண்டர் அடிஷனில் இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேனே. அந்த மெயினாக எப்படி வந்துச்சு அந்த ஒரு ப்ராசஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுவும் இந்த மாதிரி கொஸ்டின் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, மெயின் பாயிண்ட்டாக இருக்கிறதே இவன் தான். நார்மலாக இருக்கே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிலாம் இந்த இடத்துல யோசிச்சு கூட பார்த்துடாதீங்க. தப்பாக போயிடும். இப்போ நம்ம இன்டகிரேஷனில் 5/6. அப்போ 5/6னா இதை இங்கே வெளியே எடுத்துகிட்டு போயிடும் கான்ஸ்டன்ட்டு. இங்கே 2 ப்ளஸ் 6x இது 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயரு அப்படின்னு எழுதிடுவேன். அதுக்கப்புறம் மைனஸ் இன்டகிரேஷனு. ஸோ இன்டகிரேஷன் முன்னாடி இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கிறனால கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்து எழுதிடலாமா? அப்போ உங்களுக்கு வந்து -11/3a இன்டகிரேஷனு 1 டிவைடட் பை அதுக்கப்புறமா இங்கே நான் கொஞ்சம் தள்ளிப்போம். 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயரு இன்ட்டு டிஎக்ஸு. ஓகேவா? ஸோ இவனுக்கு பதிலாக இவனை நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா இவனை வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டாக ஒரு இன்டகிரேஷனாகவும் 5/6 இன்டகிரேஷன் 1ம் -11/3 இன்டகிரேஷன் 2 ஆகும். இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு எழுதுவோம். ஓகேவா? ஸோ நான் இந்த சைடில் இருக்கிறத அழிச்சிடுறேன். இல்லை வேண்டாம். சரி. அப்போ அப்படியே இங்கே எழுதுவோம். இப்போ இன்டகிரேஷன் 1 இப்போ நான் எழுத போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா I1 இன்டகிரேஷன் 1 எழுதுச்சுல இன்டகிரேஷன் ஆஃப் 2 ப்ளஸ் 6x டிவைடட் பை 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எழுதியிருப்போம். இப்போ இவனுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் இன்ட்டு டிஎக்ஸ். ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்த்தேன்னா இப்போ நான் இதெல்லாம் டீன்னு எடுத்துக்கிறேன். 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன். இதை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு மேலே இருக்க வேல்யூ கிடைப்பானான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக கிடைப்பான். ஸோ அதனால் 2 ப்ளஸ் 6x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ அவனுக்கு பதிலாக டிடி எழுத போகிறேன். அப்போது இன்டகிரேஷன் 1க்கு பதிலாக டிடி டிவைடட் பை உங்களுக்கு டின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இதை நம்ம லாக்னு சொல்லிட்டு எழுதலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தடும். இப்போ இன்டகிரேஷன் 2 நம்ம எழுதணும்ல. அப்போ இன்டகிரேஷன் 2வை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேஷன் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர்னு இருக்கான் பார்த்தீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தான். ஓகேவா? இப்போ அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை எடுத்து பண்ண போகிறோம். இங்கே பார்க்கச்சல உங்களுக்கு 3ன்ட்டு இருக்கான். அப்போ நம்ம கோஎஃபிஷியண்ட்டை மாற்றணும். என்ன மாற்றணும்? 1ஆ மாற்றணும். அப்போ முதல்ல இவனை இங்கே லீடிங் கோஎஃபிஷியண்ட்டாக எழுதிக்கிறேன் டிகிரி வைஸு. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் 3யை காமனாக எடுக்க போகிறேன்.
அப்போ 1/3 வெளியே வந்திருப்பான். இன்டகிரேஷனு 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2/3x ப்ளஸ் 1/3x 1/3 மட்டும் இருக்கும், சாரி. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இங்கே பர்டிகுலராக 1/3ன்னு எடுத்துக்கிட்டேன்ல. அப்போ 1/3 எடுத்துட்டது. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு 1ன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும்ல, அதை டிவைடட் பை 2ஆல் பண்ணணும்ல. இங்கே இருக்க எந்த வேல்யூ வந்தாலும் சரி, அதை டிவைடட் பை 2ஆல் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ அதுதான் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2/3x. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2/3 1 இன்ட்டு 1/3ன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். ஓகேவா? இப்படி பண்ணச்சில்ல, சரி சாரி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/3 தான் உங்களோட கோஎஃபிஷியன்ட், சரிதானே? அப்போ 2/3 இன்ட்டு டிவைடட் பை 2ஆல் பண்ணும்ல, அதான் 1/2ன்னு பண்ணிட்டு எழுதிடுறேன். அப்போ பண்ணும்போது இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 1/3 தான் கிடைப்பான். இப்போ இந்த 1/3 தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். தென் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த ப்ளஸ் 1/3ன்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு 3 டேர்மை மட்டும் எடுத்துப்பீங்க. அப்படி பண்ணும்போது 1/3 இன்டகிரேஷனு dx இப்படி எழுதிட்டு, தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க, எக்ஸு இந்த இடத்துல அண்டர் அடிஷனலாக எக்ஸ் எழுதுவீங்க ப்ளஸ் 1/3 அப்படின்னு போட்டு இன்டகிரேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு, தென் அதுக்கப்புறமா இந்த 2 டேர்மை மட்டும் எடுப்பீங்க. அப்போ 1/9 மைனஸ் 1/9 ப்ளஸ் 1/3 இருக்கும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நியூமரேட்டர் சேம் ஆயிரும். அப்போ -1 ப்ளஸ் 3ஆக இருந்திருக்கும். அப்போ 2/9 உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? அப்போ ப்ளஸ்ஸு 2/9 அப்போ என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3ன்னு சொல்லிட்டு எழுதலாம்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு கிடைச்சதை நான் இப்படி எழுதிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், இது அடிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அது, இன்டகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏ ஸ்கொயரு அப்படி இருந்துச்சுன்னா 1/a tan இன்வெர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுவீங்களே, tan இன்வெர்ஸு x/a ப்ளஸ் சி இப்படின்னு சொல்லி எழுதுவீங்களே. ஸோ இது பிரகாரம் நான் எழுதிடுறேன். ஓகேவா? அப்போ இது பிரகாரம் எழுதிட்டுனா 1/3 இன்டகிரேஷன் போடச்சில ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு √2/3 தப்பாக எழுதிடுறேன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இது எழுதச்சில 1 டிவைடட் பை √2 டிவைடட் பை 3ன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா tan இன்வெர்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/3ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு டினாமினேட்டரில் √2 டிவைடட் பை 3a ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டை போட்டுருங்க. தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், இன்னும் எழுது, சரி. இப்போ இது மேலே போயிடுது. ஓகேவா? கீழே இருக்க வேலையை மேலே போயிடுதுன்னா அப்போ 3 கேன்சல் ஆயிடுவான், இவனும் கேன்சல் ஆயிடுவான். அப்போது 1/√2 மட்டும் இருந்திருப்பான். ஓகேவா? அப்போ 1 சாரி, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/√2 tan இன்வெர்ஸு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போது 3x ப்ளஸ் 1 டிவைடட் பை 3ல இருந்திருப்பான். அப்போ அந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆன பிறகு அப்போ √2 அப்படி இங்கே இருந்திருப்பான் ப்ளஸ் சி. ஓகேவா? இதுதான் உங்களோட இன்டகிரேஷன் 2ஓட வேல்யூ. ஓகேவா? ஓவராகவே சம்ம வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கிடைச்ச வேல்யூவை ரொம்ப ஸ்மால் பண்ணிட்டேன். இப்போ 2 இன்டகிரேஷன் வேல்யூ நம்ம எடுத்து ஈக்குவேட் பண்ணணும்ல. இதே நம்ம பாதியை நிறுத்திட்டோமா? சரி, ஓகே. அப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு log t ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கும். இப்போது டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா log 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயரு ப்ளஸ் சின்னு எழுதியிருப்பீங்க. இது இன்டகிரேஷன் 1ஓட வேல்யூ. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வர வேல்யூ வந்து இங்கே இருக்கான், இங்கே இருக்கானே, இது நம்ம டபுள் ஸ்டார்னு போட்டுக்கலாம். டபுள் ஸ்டார். இப்போ இந்த டபுள் ஸ்டாரில் ஈக்குவேட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஏன்னா இவனுக்கு பதிலாக தானே இவனை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ 5/6. இப்போ இவன் இன்டகிரேஷன் 1னா அப்போ log 1 ப்ளஸ் 2x ப்ளஸ்
3x ஸ்கொயரு நம்ம கான்ஸ்டன்ட் அப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறமா இங்கே மைனஸ் 11/3 இருக்கான். ஓகேவா, அவனை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே 1/2ன்னு இருக்கான். அப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, தென்னு tan இன்வர்ஸு இந்த வேல்யூ 3x ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட் சேர்த்து C2 இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. ஓகேவா, இது வந்து லெவல்பா 11/3 இந்த மாதிரி இருந்திருக்கும். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. இதுதான் உங்களோட அந்த 18வது கொஸ்டினோட மொத்த அவுட்புட்டும். ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?